வணக்கம். PHP tutorial part 9. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இப்போ HTML எப்படி கிரியேட் பண்ணுன்னு பார்த்தோம், அதை PHP கூட எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம், இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட்டோட யூஸ் பார்த்தோம், $_post பார்த்தோம், $get அதனோட என்ன இன்ஃபர்மேஷன், இது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம், எக்கோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், அதுக்கடுத்து MySQL யூஸ் பண்ணி எப்படி டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், MySQL யூஸ் பண்ணி எப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம், டேபிள் வந்து கான்டாக்டர்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் PHP கிட்ட சொல்லி PHP கிட்ட சொல்லி MySQL கூட கனெக்ட் பண்ண சொல்லி அந்த DBயை எடுக்க சொன்னோம். அந்த DB எடுத்துட்ட பிறகு நாம் இன்சர்ட் பண்ணோம், டெலீட் பண்ணிட்டோம், அதுக்கடுத்தது அப்டேட் பண்ணோம். ரைட். இப்போது செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, அங்கே ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அந்த ரெக்கார்டெல்லாம் நமக்கு அவுட்புட்டாக கொண்டு வரதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரைட். ஸோ இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் கால்ட் select.php அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ எங்கே இருக்குது select.php இது இருக்குது. ரைட். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு PHP கமாண்ட் எழுதுறேன். என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபைலில் வந்து இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு டேட்டா பேஸில் இருக்கிற அவுட்புட் எல்லாம் வரணும். சரிங்களா? டேட்டா பேஸில் இருக்கிற அவுட்புட்லாம் இங்கே கொண்டு வர போகிறேன். ரைட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணணும். அப்போ இன்க்ளூட் dbcon.php. ஸோ டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணியாச்சு, MySQL கூட கனெக்ட் பண்ண சொல்லியாச்சு, அதுக்கடுத்தது டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது SQL ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணுறோம். என்ன SQL ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா, MySQL _query. சரிங்களா? select from ரைட். ஓகே, நான் இதை வந்து உங்களுக்கு நான் இங்கே காமிச்சு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் MySQL select PHP கூகுளில் போய் MySQL select PHP கொடுத்தீங்கன்னா இதை பாருங்க, உங்களுக்கு W3 ஸ்கூல்ஸோட இது வந்துடும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ select column names from table name, இதுதான் வந்து இதனுடைய சின்டாக்ஸ். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறோம், நான் எங்கள் எக்ஸ்பிளைன் டைப் பண்ணது காப்பி பண்ணிச்சுக்கிறேன். ஸோ செலக்ட் காலம் நேம்ன்றது இது, இந்த கான்டாக்டர்ஸ் ஐடி, கான்டாக்டர்ஸ் நேமு, கான்டாக்ட் நம்பர், மெசேஜ், இதுதான் வந்து காலம் நேம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். இப்போ இங்கே ஸ்டார் கொடுக்குறேன். ஸ்டார் கொடுத்தேன்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணோம். நான் அதை காமிச்சிடுறேன் உங்களுக்கு, வேறு டிஃப்ரெண்ட் அவுட்புட் காமிச்சிடுறேன். சரிங்களா? அடுத்தது ஃப்ரம் டேபிள் நேம் வந்து கான்டாக்ட் அஸ். சரிங்களா? ஆர் டை MySQL _error. ரைட். ஸோ இதான் வந்து சின்டாக்ஸ், செலக்ட் ஃப்ரம் கான்டாக்டர்ஸ். ஜென்ரலாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாமே வந்து ஸ்டார் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு காமனாக ஒரே ஒரு ஃபார்முலா வச்சுருப்பீங்க, அது எல்லா டேபிளுக்கும் அதை யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பீங்க. அதனால் வந்து இங்கே ஸ்டார் போட்டுக்கிறது எப்பயுமே நல்லது. பட் நீங்கள் இந்த இடத்துல வேரி பண்ணாலும் வேரி பண்ணிக்கலாம். ரைட். இப்போது இது செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே வரும். இப்போ அந்த டேபிளில் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, இஃப் MySQL _number of rows of $SQL. இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது ரோ இருந்துச்சுன்னா, சரிங்களா? ரைட். இப்போ ஏதாவது ஒரு இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ரிட்டர்ன் வரும். வந்துச்சுன்னா எக்கோ rows found.
சும்மா உங்களுக்கு இந்த MySQL நம்பர் ஆஃப் ரோஸோட இது காமிச்சு தரேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து டிப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, இந்த இதெல்லாம் வந்து டிப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் பேசிக் ஸ்டார்டிங் படிக்கும்போது இந்த இந்த சின்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்கோ ரோஸ் நாட் ஃபவுண்ட். ஸோ இப்போ ஏதாவது இது இருந்துச்சுன்னா ரோஸ் இருந்துச்சுன்னா ரோஸ் ஃபவுண்டுன்னு வரும். ரோஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ரோஸ் நாட் ஃபவுண்டுன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்ன சொல்கிறேன், செலக்ட் டிபின்னு மாற்றிக்கிறேன், செலக்ட் டாட் பிஹெச்பி. ஸோ ரோஸ் இருக்குது, அதனால் ரோஸ் ஃபவுண்டுன்னு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன், டெஸ்ட் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன் வித் 3 காலம்ஸ். சாம்பிள் க்ரியேட் பண்ணுறது 3 காலம்ஸ் எடுத்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஐடி, இது வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், இது வந்து இன்டீஜர் 10. இது டெஸ்ட் டேபிள்ன்றதுனால சும்மா கொடுத்துக்கிறேன் எல்லா வேல்யூமே. சரிங்களா, இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட், இன்டீஜர் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கிறேன், சேவ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ டெஸ்ட் டேபிள்லேருந்து நாம் எடுக்க சொல்கிறோம். டெஸ்ட் டேபிள்லேருந்து எடுத்தோம்னா டெஸ்ட் டேபிள் இதுலேருந்து எடுத்தோம்னா ரோஸ் நாட் ஃபவுண்ட். ஏன்னா அந்த இடத்துல எந்த விதமான ரோஸுமே இல்லை, அதனால் ரோஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ரைட், இப்போ இதே கான்டாக்ட் டெஸ்ட்லேயே நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க, செலக்ட் பண்ண சொல்கிறீங்க, வேர் கான்டாக்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் 1 2 3 4 5 6. இப்போ நீங்கள் இதில் வந்து வேர் கான்டாக்ட் number equals 1 2 3 4 5 6. இது வந்து ரைட். இப்போ கொடுத்தீங்கன்னா இன்னொன்று காலம் கான்டாக்ட் நம்பர், டெக்ஸ்ட் அங்கே எது இருந்துச்சா was not found 1 2 3 4 5 6. ஏன்னா அங்கே டெஸ்ட் டேபிள் கொடுத்துருக்கேன். ரைட், இப்போ கான்டாக்ட் டெஸ்ட் டேபிள். சரி, கான்டாக்ட் அஸ் டேபிள் இதில் ரைட். எனக்கே இப்போ வந்து குழப்பம், இந்த அப்பாஸ்ட்ரஃபி எப்போ இந்த அப்பாஸ்ட்ரஃபி எப்போ ஒன்று போடக்கூடாது எனக்கு குழப்பம். ரைட், ஓகே. ஸோ கான்டாக்ட் டெஸ்ட் டேபிளில் இப்போ இது இருக்குன்னு இருக்கும். இப்போ இன்கேஸ் இல்லாத ஒரு வேல்யூவை நம்ம சர்ச் பண்ண சொல்கிறோம், செலக்ட் பண்ண சொல்கிறோன்னா ரோஸ் நாட் ஃபவுண்டுன்னு வரும். சரிங்களா, நான் ஒன்றும் பண்ணிடல, இந்த இடத்துல ஒரு 7ன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ ஃபார் எல்லா டேட்டாவையும் எடுக்கணும், இப்போ எடுக்க போகிறோம், அதனால் இப்போதைக்கு இது தேவையில்லை. ரைட், இல்லை இருக்கட்டும். ரைட், if MySQL number of rows சரிங்களா, அதுக்கப்புறம் இங்கே வந்து while ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்து போட்டுக்கலாம். $row equals MySQL underscore fetch underscore associate. ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு $SQL echo $row of contact as ID. ஸோ இது வந்து ஒரு சின்டாக்ஸ். இது
ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். காலை ரைட். underscore number of 7 ரைட். ஸோ இங்கே நாங்கள் 7 கொடுத்துருந்தேன், அதனால் வந்து ரோஸ் நாட் ஃபவுண்ட் இருந்துச்சு. ரைட். இப்போ காண்டாக்ட் நம்பர் 1 2 3 4 5 6 இருக்கும்போது என்ன சொல்கிறோம், அந்த மாதிரி ரோஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இஃப் MySQL நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறோம், இந்த ரோவில் இருக்கிற அசோசியேட்டடாக இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஃபெட்ச் பண்ண சொல்கிறோம். ஃபெட்ச் பண்ணி எக்கோ $ரோ வந்து இந்த ஐடி, இது வந்து காலமோட ஐடி, கான்டாக்டஸ் ஐடி. இப்போ வந்து எனக்கு கான்டாக்டஸ் நேம் வேணும்னா கான்டாக்ட் அஸ் நேம்னு கொடுத்துருவோம். அதாவது அந்த காலம் நேம் இருக்கு இல்லையா, இந்த காலம் நேம் இருக்கு இல்லையா, அந்த நேம் கொடுத்தோம்னா அது பிக் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட்டு அலெக்சாண்டர்னு வரும். சரிங்களா? ரைட். இப்போது நான் இது வந்து கண்டினியூஸாக போட போகிறேன். கண்டினியூஸாக போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கணும், கான்டாக்டஸ் ஐடி, கான்டாக்டஸ் நேமு, அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் மெசேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 5 Alexander 1 2 3 4 5 6 டெஸ்ட் மெசேஜ், 5 Alexander 1 2 3 4 5 6 டெஸ்ட் மெசேஜ். ரைட். ஸோ இந்த வேல்யூ மட்டும் அப்படியே இங்கே இது பண்ணி கொடுக்கும். ரைட். செலக்ட் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கும். ரைட். இப்போது இந்த வேர் எடுத்துருவோம். இப்போ இந்த வேர் எடுத்துட்டிங்கன்னா என்னாகும், இந்த டேட்டாபேஸில் இருக்க எல்லா டேட்டாவையும் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கணும். ரைட். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக வேறு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு டேட்டா மட்டும் எடுத்து இங்கே கொடுக்குது. ரைட். ஏன்னா இது ஒரு லூப். ஃபஸ்ட்டு MySQL நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கா, ஆமாம் ஒரு ஃபஸ்ட்டு ஐடியா இருக்குது, எடுத்தோடனே என்ன ஆகிடுது, அதனுடைய டேட்டாவை மட்டும் இங்கே அவுட்புட்டாக கொடுக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு லூப் பண்ணி கொடுக்க போகிறோம். இது எல்லா டேட்டாவையும் எனக்கு லூப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அதுக்கு நாம் யூஸ் பண்ணுறது வந்து வைல் இதை தூக்கி இங்கே அப்படியே போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ரைட். ஸோ இப்போ ஒரே ஒரு டேட்டா மட்டும் செக் பண்ண போகிறோன்னா நம்ம இஃப் MySQL நம்பர் ஆஃப் ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நிறைய டேட்டாஸ் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா வைல் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ வைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு நல்ல ஃபார்மேட்டில், ஒரு ப்ரெசன்டபிள் ஃபார்மேட்டில் இதை கொண்டு வர போகிறோம். அது எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஸோ இதோடு நாம் இந்த PHP லூப்பை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எப்பயுமே வந்து ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அவுட்புட்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து HTML டிசைன் பண்ணுங்கள். ரைட். இப்போ HTML டிசைன் பண்ணும்போது எப்படி வரும்னா டேபிள் போடுவோம். ரைட். அதே போல் இங்கே கீழே ஸ்லாஷ் டேபிள் போட்டுக்கலாம். ரைட். இதுக்கப்புறம் டேபிள் பாடி Control X table body. ஸோ டேபிள் உள்ள இது வராது, இது எல்லாமே வந்து டேபிளுக்கு வெளியே வரும். ரைட். PHP. சரிங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஒரே PHP ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததை
2 PHP ஸ்டேட்மெண்ட்டாக உடைச்சிருக்கேன். சரிங்களா? இப்போது என்ன சொல்கிறேன், இந்த இதெல்லாம் ஒன்று ஒன்றும் ஒரு டேபிள் ரோவில் ஒரு டேட்டாவாக வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் இங்கே முன்னாடி இங்கே டேபிள் ரோன்னு கொடுத்துருக்கேன். ஒரு PHP ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததை தனித்தனியாக உடைச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ டேபிள் ரோ, இது வந்து டேபிள் டேட்டா, இது வந்து /டேபிள் டேட்டா, அதே போல் இதுவும் டேபிள் டேட்டா வரும். இங்கேயும் டேபிள் டேட்டா, இங்கேயும் டேபிள் டேட்டா, இங்கேயும் டேபிள் டேட்டா. நான் வந்து இந்த டேபிள் பற்றி இதில் போடல, என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் போடல. பட் நீங்கள் அந்த HTML சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு டேபிள் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது. அடுத்தது இந்த டேபிள் ரோ, இந்த ரோ இதோட முடியுது. டேபிள் ரோ, ரைட். இப்போ நடுவில் இருக்கிறதெல்லாம் PHP கமாண்ட்ஸு. அதனால் என்ன பண்ணுறோம், PHP டேகை ஓப்பன் பண்ணிடுறோம். அதே போல் இங்கே PHP டேகை க்ளோஸ் பண்ணுறோம். அப்படியே காப்பி பண்ணி இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது எப்போ இதையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ரைட். PHP டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. நல்லா பார்த்துக்குங்க, இதுலேயுமே வந்து கிரே கலரில் எல்லாருமே வந்து கலர்டு இருக்குது. ரைட். ஸோ இப்போ இந்த செலக்ட் டிபி எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அப்படியே அழகாக இந்த ரோ, இந்த டேபிளில் அழகாக செட் ஆகிடுச்சு. ரைட். ரைட். இப்போது இதை வந்து நம்ம HTML-ல் கொண்டு வரணும், பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய ஒரிஜினல் ஃபார்மில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம எதாவது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கோ HTML பேஜ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. செலக்ட் டிபி இருக்கு இல்லையா, இது அப்படியே இந்த இதில் காப்பி பண்ணிக்கோங்க. அதே போல் கீழேயும் காப்பி பண்ணிவிடுங்க. Ctrl+C, Ctrl+V. ரைட். அதுக்கு அடுத்தது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது வந்து செலக்ட் பேஜ் போட்டோம்னா க்ளீனாக வந்துடுச்சு, நம்மளுடைய HTML வந்துடுச்சு. ஸோ ஒரு HTML பேஜ் நீங்கள் PHP யூஸ் பண்ணி பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து PHP கமாண்ட் ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. வந்துட்ட பிறகு அதை வந்து இந்த என்ன கண்டென்ட்டில் வருமோ அந்த ஏரியாவில் வர மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அது கன்ஃபார்ம் ஆன பிறகு அதுக்கப்புறம் உங்களுடைய இது இண்டெக்ஸ் இதெல்லாம் போட்டு ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். ரைட். ஸோ இந்த டுட்டோரியலில் நாம் எப்படி ஒரு டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கு முந்தின டுட்டோரியலில் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எப்படி டெலிட் பண்ணுறது, எப்படி இன்சர்ட் பண்ணுறது. ஸோ மொத்தமே இந்த 4 கமாண்டு தான். இந்த 4 கமாண்டையும் MySQL பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்.